நாச்சியாஸ் மதுரை வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் மதுரை சித்திரை திருவிழா பவர்ட் பை ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. ஒவ்வொரு வருஷமும் மதுரையில வைகை ஆற்றுல கள்ளழகர் ஆற்றில இறங்குறாரு. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சாப விமோசன கதை இருக்கு. கள்ளழகர் இதுக்காக ஏன் ஆற்றுல வந்து இறங்கணும், எதுக்காக இத ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிச்சிட்டு வராங்க, வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கதை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல. தூங்கா நகரம், கோயில் நகரம், திருவிழா நகரம்னு இப்படி பல பெயர்களை அழைக்கப்படக்கூடிய மதுரையில ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையா நடக்கும். இந்த திருவிழால முக்கியமான நிகழ்வே மதுரை மீனாட்சி திருக்கல்யாண வைபவமும் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தான். அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வர்றது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி, அதாவது அழகர் ஏன் ஆற்றில இறங்குறாரு அப்படின்ற இந்த ஒரு வைபவத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலத்துல அழகர் மலையில சுதபஸ் அப்படின்ற ஒரு முனிவர் வசிச்சுட்டு வந்தாராம். தினமும் அவரு நூபரகங்கை அப்படின்ற சிலம்பாற்றில நீராடி பெருமான வழிபட்டுட்டு தவம் இருக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. இதே போல ஒரு நாள் அவரு சிலம்பாற்றில குளிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தவத்திலையும் ஆழ்ந்திருக்காரு. அப்ப அங்க துர்வாச முனிவர் அப்படின்ற ஒருத்தர் குளிக்க வந்திருக்காராம். சிலம்பாற்றில ஒரே நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் குளிக்க முடியும் அப்படின்றதுனால சுதபஸ் குளிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் வெளியவே காத்திருந்திருக்காராம். ஆனா ரொம்ப நேரமாகியும் சுதபஸ் அப்படின்ற இந்த முனிவர் பாத்தீங்கன்னா ஆற்றை விட்டு வெளியே வரலையா. அதனால கோபமடைஞ்ச துர்வாச முனிவர் தண்ணீர்ல தவளை போல பல மணி நேரமா நீராடிட்டு இருந்த சுதபஸ நீ தவளையாக கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டாராம். சாபம் கொடுத்ததுக்கு அப்புறமா கண் விழிச்சு பார்த்த சுதபஸ் இந்த மாதிரி தனக்கு சாபம் விடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருந்திருக்காராம். அதை தொடர்ந்து துர்வாசர் கிட்ட தனக்கு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிட்டாராம். அதுக்காக துர்வாசர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த ஆற்றுல தவம் இருந்தா சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சுந்தரராஜ பெருமாள் வந்து விமோசனம் தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காராம். அதை தொடர்ந்துதான் சுதபஸ் ரொம்ப ஆண்டு காலமா வைகை ஆற்றிலேயே இந்த மாதிரி தவம் செஞ்சிருந்திருக்காரு. அவருடைய தவத்தை பார்த்த பெருமாள் அழகரா வடிவம் கொண்டு வைகைக்கு வந்து சுதபஸுக்கு சாப விமோசனம் கொடுத்திருந்திருக்காராம். இந்த நிகழ்வை தான் ஒவ்வொரு ஆண்டும் பெருமாள், அதாவது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வா கொண்டாடிட்டு வராங்களாம். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்ய கதை இருக்கிறதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த விழா உலக பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகவும் இருக்கு. இந்த விழாவை காண்றதுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிஹைண்ட் இட்ஸ் மதுரை சித்திரை திருவிழா. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் நாச்சியாஸ் மதுரை. அழகின் அடையாளம் நாச்சியாஸ் மதுரை. பவர்ட் பை ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், இது ஹோம்மேட் ஸ்நாக்ஸ், மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மற்றும் ஒரு புதிய பரிமாணம், மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட்.